வெல்கம் டு ஷீபிள்ஸ். பலாப்பழமே சுவையாக இருக்கும். அதில் பாயாசம் பண்ணோம்னா அதோட டேஸ்ட் செம்மையாக இருக்குங்க. பலாப்பழத்தை எப்படி கட் பண்ணுறது, அதை எப்படி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணுறது, நைஃபை ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறது போன்ற விஷயங்களெல்லாம் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பலாப்பழ பாயாசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தெனை 1/2 கப் எடுத்து 2.25 கப் தண்ணி விட்டு நல்லா குழைய வேக வைக்கணும். தினையை நல்லா கழுவி 6 மணி நேரம் ஊற வச்சு வெயிலில் நல்லா காய வச்சுருக்கேன். இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா தினையை எதுக்கு வேணும்னாலும் டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்படி செஞ்சதால தான் தண்ணி சுத்தமாக இருக்குது. 5 விசில் விட்டு ஸ்லோவில் கொஞ்ச நேரம் வச்சு நிறுத்துங்க. தினை வேகிறதுக்குள்ளே 6 ஏலக்காயை பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு ஒரு சின்ன தேங்காயை திருவி அதை மிக்சியில் போட்டு 2 தடவை பால் எடுத்துக்கணும். கெட்டியான முதல் பாலை தனியாகவும் 2வது பாலை தனியாகவும் எடுத்து வச்சுக்கணும். பதினஞ்சு பலாச்சொலையை கொட்டையை நீக்கிட்டு மிக்சியில் கொரவரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும். தினை நல்லா வெந்துருச்சு. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றி நமக்கு தேவையான முந்திரி பருப்பு போட்டு பொன்னிறமாக வறுத்து வச்சுக்கலாம். அந்த நெய்யிலேயே அரைச்ச பலாப்பழத்தை ஒரு 5 நிமிஷம் வதக்கணும். இந்த மாதிரி டேஸ்டியான டிஷ்ஷஸ் வேணும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் கொஞ்சம் மாறி இருக்கும். வேக வச்ச தினையில் 3/4 வாசி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 2வது எடுத்த தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கிளறணும். தண்ணியும் ஒரு 1/2 டம்ளர் ஊற்றிக்கணும். 5 டேபிள் ஸ்பூன் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கணும். இது சுத்தமான சர்க்கரைங்கிறதுனால நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். இல்லாட்டி நாட்டு சர்க்கரையில் தண்ணி ஊற்றி கரைஞ்ச உடனே ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பலாசொலை ரொம்ப தித்திப்பாக இருக்கிறதுனால சுகர் கம்மியாக போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடணும். ஒரு சிட்டிகை சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் எடுத்து வச்ச முதல் தேங்காய் பாலை ஊற்றி கிளறணும். முதல்ல எடுத்த தேங்காய் பாலை கடைசியில் சேர்க்கறதுனால டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பொடி பண்ண ஏலக்காய் முந்திரியை போட்டு கலந்து விடணும். அது கூட ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துக்கணும். எல்லாம் சேர்ந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். அப்போ தான் திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ரொம்ப டேஸ்டியான பலாப்பழ திணை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பலாப்பழம் எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பிசின்லாம் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெயை கத்திலையும் கையிலையும் தடவிக்கணும். அதை கட் பண்ணுறதுக்கு முதல்ல நல்லா ஷார்ப் கத்தி வேணும். பண்ண உடனே சென்டர் போர்ஷன்ல இருந்து பால் மாதிரி வரும். அதை சுத்தமான வேஸ்ட் கிளாத்தை வச்சு தொடச்சிருங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு பஞ்சு மாதிரி இருக்கிற போர்ஷனை கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ சொலையோட பேஸில் லைட்டாக கத்தி வச்சு கட் பண்ணோம்னா சொலையை ஈஸியாக எடுத்துடலாம். இல்லைன்னா கையில் கூட எடுத்துக்கலாம். கத்தியில் இருக்கிற பிசின் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பேஸ் கொஞ்சம் வைடு பண்ணிக்கணும். இப்போ கத்தியை அடுப்பில் ஹீட் பண்ணிவிட்டு டிஷ்யூ பேப்பரை வச்சு தொடச்சோம்னா க்ளீனாக வந்துடும். ஹீட்டு பத்தலைன்னா பிசின் வராது. இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணி தொடச்சிக்குங்க. 1 டைம்லேயே எல்லாம் வந்துடும். இல்லைன்னா இன்னொரு தடவை இதே மாதிரி பண்ணுங்கள். பலாப்பழத்தை முழுசாக வாங்கினோம்னா ஒரே நாளில் சாப்பிட முடியாது. ஃப்ரிட்ஜில் தனித்தனி சொலையாக வச்சோம்னா ஒரு நாள் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன பீஸை கட் பண்ணி சொலையாக எடுக்காமல் அப்படியே பாக்ஸில் போட்டு ஏர் டைட்டாக வச்சோம்னா 5-6 நாள் கூட ஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும். ஆனால் கட் பண்ண உடனே ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறேங்க. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள்.